சிம்பு மோசக்காரன், பிரபுதேவா வேலைக்காரன். இத சொல்லதான் டாக்குமெண்ட்ரியா? இதெல்லாம் ஒரு சாதனையா நயன்தாரா? நடிகை நயன்தாராவோட கல்யாண கேசட் வீடியோ வெளியாகி இருக்கு. இந்த ஒட்டுமொத்த வீடியோவிலயும் அவங்களோட காதல் புராணங்கள பாடிக்கிட்டே இருக்காங்க. நடிகை நயன்தாராவும், இயக்குனர் விக்னேஷ் சிவனும். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை நயன்தாரா அவங்களோட முன்னாள் காதலர்கள் பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த இப்படி ஒரு வீடியோவுல நடிகை நயன்தாரா தவிர்த்திருக்கணும். ஆனா பேசியிருக்காங்க. ஒருவேளை குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனம் நயன்தாராவ பேச சொல்லி இருக்கலாம். ஏதாவது சர்ச்சையா பேசுனாதான் இந்த படம் ஓடும் அப்படின்னு அவங்க நிர்பந்திச்சிருக்கலாம். அதுக்கு நடிகை நயன்தாரா சம்மதிச்சு இத பேசியிருக்கலாம் அப்படின்னு நெறைய பேரு விவாதம் பண்ணிட்டு வராங்க. அதுல குறிப்பிடும்படியா நடிகர் பிரபுதேவா பத்தியும், நடிகர் சிம்பு பத்தியும் அவங்களோட பேர குறிப்பிடாம நடிகை நயன்தாரா சில விஷயங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நான் ஒரு தெலுங்கு படம் ஒண்ணுல சீதா கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ராமரா நடிகர் பாலையா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த படம் தான் என்னோட கடைசி படமா இருக்க வேண்டியது. அந்த படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங்ல என்னோட மனசு ரொம்பவுமே ரணமா இருந்துச்சு. இனிமே படங்கள்ல நடிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் என்ன செயலிழக்கவே செஞ்சிருச்சு. அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச பின்னாடி, அதுதான் என்னோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால, படக்குழுவுல இருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஆனா, அன்னைக்கு நான் எடுத்த முடிவு சரியானதா அப்படின்னு யோசனை பண்ணேன். ஏன்னா, சினிமாவுல நடிக்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிற முடிவு என்னோடது கிடையாது. நான் காதலிச்ச ஒரு நபரோடது. அவரோட முடிவுக்கு நான் ஏன் திரைப்படங்கள்ல நடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு இது பத்தி அவர்கிட்ட விவாதம் பண்ணேன். அப்பதான் எனக்கான சரியான நபர் அவர் கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்தேன். இன்னும் பல மோசமான விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே அவர் கூட இருந்த காதல முறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா. அத தொடர்ந்து நான் ரொம்பவும் ஆழமா நம்புன ஒரு நபர், ஒரு கட்டத்துல அவரோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவர பிரிஞ்சுட்டேன். ஆனா அவர நான் பிரிஞ்சப்போ எல்லாரும் என்ன கேள்வி எழுப்புனாங்களே தவிர, அவர்கிட்ட யாருமே கேள்வி எழுப்பல. ஒரு பொண்ணா இருந்த என்ன துருவி துருவி கேள்வி எழுப்புறாங்க. இப்ப வரைக்கும் எழுப்பிக்கிட்டும் இருக்காங்க. இதுநாள் வரைக்கும் அவர்கிட்ட யாருமே இத பத்தி கேள்வி எழுப்புனதா தெரியல அப்படின்னு தன்னோட வேதனைய பதிவு பண்ணியிருக்காங்க நடிகை நயன்தாரா. தன்னோட கல்யாண வைபவம் சார்ந்த ஒரு ஆவணப்படமா இது உருவாகியிருக்கு. இதுல இந்த முன்னாள் காதலர்கள் பத்தியெல்லாம் நடிகை நயன்தாரா பேசணுமா அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. ஒரு படத்த ஓட வைக்கிறதுக்காக இப்படியும் புராணங்கள பாடலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ரசிகர்கள். இது புது ஆயுதமா இருக்கே! வெளியாயிருக்கு நயன்தாராவோட ராக்காயி டீசர். இத கவனிச்சீங்களா? நடிகை நயன்தாரா நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய ராக்காயி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்புறம் டீசர் காட்சிகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்துட்டு வருது. இந்த டீசர்ல குழந்தையோட தனியா நிக்கக்கூடிய தாயா நடிச்சிருக்காங்க நடிகை நயன்தாரா. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரும் படை நடிகை நயன்தாராவ தாக்கறதுக்காக வருது. இந்த மிகப்பெரிய படைய தனியாளா எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு டீசர்ல காட்டியிருக்காங்க. டீசரோட ஆரம்பத்துல காய்ந்த மிளகாய்கள உரல்ல போட்டு மாங்கு மாங்கு அப்படின்னு குத்திக்கிட்டு இருக்காங்க நடிகை நயன்தாரா. தன்னோட குழந்தைக்கு பால் குடுக்குறாங்க. தொடர்ந்து வெளியில வந்து தன்னை தாக்க வந்திருக்கக்கூடிய எதிரிகள் முன்னாடி கத்தி கம்பு கூட நிக்கக்கூடிய நடிகை நயன்தாரா சிலர கத்தி கம்பால அடிச்சு துவம்சம் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய படை கூட நின்னுகிட்டு இருக்கக்கூடிய தலைவரை நோக்கி தன்னோட இடுப்புல சொருகி வச்சிருக்கக்கூடிய அரைச்ச மிளகாய் பொடியை எடுத்து தூவுறாங்க. அந்த மிளகாய் பொடியோட நெடியில ராக்காயி அப்படிங்கிற படத்தோட தலைப்பும் அறிமுகப்படுத்தப்படுது. இந்த டீசர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வருது. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய படைய மிளகாய் பொடி கொண்டு அடிச்சு துவம்சம் செய்றாங்க நடிகை நயன்தாரா. இது புது ஆயுதமா இருக்கே அப்படின்னு கருத்துக்கள பதிவிட்டுட்டு வராங்க ரசிகர்கள்.